பேராக் பாரிட் புந்தார் பாகன் பாசேர் தோட்ட பாட்டாளியின் மகன் எஸ்பி மணியம் குடும்ப பின்னணியால் எஸ்பிஎம் வரை மட்டுமே படித்தவர். ஆனால் இன்றோ பார்ப்போற்றும் ஏபிபி குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் கன்சோர்டியம் சன்ஜாம்பர்ஹாட் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி மற்றும் திட்ட மேலாளர். அனைத்துலக ஆகாய கடல் சரக்கு சுங்க அனுமதி, கிடங்கு வசதி மற்றும் உள்நாட்டு போக்குவரத்து வரை மலேசியாவின் விநியோக சங்கிலி துறையில் முன்னேறி வரும் முக்கிய நபர். 30 ஆண்டுகளுக்கு முன் 2 பேருடன் தொடங்கப்பட்ட இந்த நிறுவனம் இப்போது 15 பேருடன் செயல்பட்டு வருகிறது. 1996 ஆரம்பிச்சு இத்தனை வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. Basically we have 2 offices, one HQ, 3 offices, KLIA, Port Klang and HQ in Subang. We have about 15. And நம்மளோட முக்காவாசி வேலை எல்லாம் வந்து we handle project freight forwarding. நிறுவனத்தை இவர் எடுத்த எடுப்பிலேயே தொடங்கிவிடவில்லை. அனுபவத்தை கற்றுக்கொண்ட பிறகே தைரியமாக காலடி எடுத்து வைத்துள்ளார். அதுவும் பெரிய நிறுவனத்தை தொடங்க போகிறோம் என இருவரும் ஆரம்பத்தில் எதிர்பார்க்கவில்லையாம். பேசிக்கலி இந்த லாஜிஸ்டிக் இண்டஸ்ட்ரியில வந்து ரொம்ப நாளா இருக்கேன். இப்போ சுபாங் ஏர்போர்ட்ல வந்து ஒரு கம்பெனியில ஆப்ரேஷன் கிளாக்கா இருந்தேன். ஒர்க்கிங் ஃபார் சம் மல்டிநேஷனல் கம்பெனி. அதில் கொஞ்ச நாள் வேலை செஞ்சு அங்கிருந்து லேர்ன் பண்ணி தென் ஐ ஸ்டார்டட் மை ஓன் 1996. பாஸ் ஒரு 15 இயர்ஸாக தான் இந்த ஹெவி லிஃப்டிங்காக நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முன்ன நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு லெவல்ல பெருசாக நம்ம செய்வோம்னு எதிர்பார்த்தேன். தற்போது பெரிய பெரிய நிறுவனங்களுக்கும் லாஜிஸ்டிக்ஸ் சேவைகளை வழங்கி வருகிறது எஸ்பி மணியத்தின் ஏபிபி குளோபல் லாஜிஸ்டிக்ஸ். ப்ராஜெக்ட் ஃப்ரீ. Our niche market is a power plant industry. So ரொம்ப மலேசியால உள்ள power plantலாம் biggest company, my company's client is Malakoff, EDRA and TTPC இந்த மாதிரி all the power plant in Malaysia முக்காவாசி 90% we are the one doing. So நம்ம தான் அந்த logistics handle பண்றோம். We move cargo like outside cargo சொல்லுவாங்க. So பெரிய பெரிய ஐட்டம் இருக்குல்ல 100 டன் 120 டன் 150 டன் அந்த மாதிரி ஒரு காகோ. ஸோ இதுதான் நம்மளோட நேச்சர். மற்றபடி மற்ற பிஸ்னஸும் நம்ம செய்வோம். கண்டெய்னரைஸ், ஏர் ஃப்ரைட், சீ ஃப்ரைட், எவ்ரிதிங் பண்ணுது. துணை குழுவினரை வைத்து வேலையை செவ்வனே செய்யும் இந்த நிறுவனம் துல்லியத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறது. அந்த வகையில் சிறு தவறுக்கும் இடமில்லை என்கிறார் இவர். இப்போ ரீசன்ட்லி நாங்கள் சட்டை பிறந்து அந்தனா 124 அந்த ஏர்கிராஃப்ட் வந்து த ஹோல் பிகஸ்ட் கார்கோ கேரியர். ஸோ அது வந்து ஒரு 100 டன் ஒரு பீஸ் 100 டன் செஞ்சோம். அது வந்து இப்போ இடையில சின்னா ஏர்போர்ட்லேருந்து ஜெர்மனிக்கு ஸ்டுட்கார்ட் போயிட்டு அது திருப்பியும் அந்த 2 மாதம் முடிஞ்சுட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு திருப்பியும் அந்த ஏர்கிராஃப்ட் வரும் அந்த ஜாமான் எடுத்துக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி ஷிப்மெண்ட்லாம் நாங்கள் செய்வோம். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு கீழே வந்து சப் கான்ட்ராக்டர் இருக்காங்க. நம்ம தான் மெயின் கான். நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 6 சப்கான் இருக்காங்க. இன்ஜினியர்ஸ், செவேயர்ஸ் அண்ட் ஆல் தட். ஸோ இதெல்லாம் வந்து தேர் இஸ் நோ மார்ஜின் டு ஏர். இதெல்லாம் வந்து மிஸ்டேக் பண்ணவே முடியாது. மிஸ்டேக் பண்ணால் கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு 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 சுச்சுவேஷன். அதே நேரத்தில் இந்த ஏப்ரேட்லாம் நம்ம செய்யக்குள்ள இந்த சார்ட்டர் பண்ணக்குள்ள எல்லாம் கேஷ் பண்ணாதான் அந்த ஃப்ளைட் இங்கே வரும், இல்லைன்னா வராது. ஸோ லைக் இந்த பர்டிகுலர் அந்தனாஃப் 124 நாங்கள் சார்ட்டர் பண்ணது கூட $2.5 million. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து காசு கொடுத்தாதான் அவனுங்க வந்து தென் லோட்டக்காக அங்கே இறக்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து there's no easy to handle. So we have a project managers and we have operation managers and do all the coordination. And I will supervise them. So make sure they do a correct thing and make sure there's no errors. லாஜிஸ்டிக்ஸ் துறையில் போட்டிகளை தவிர்க்க முடியாது, போட்டி இல்லாமல் முன்னேறவும் முடியாது. என்றாலும் சிறந்த சேவை தரம் இருந்தால் எத்தகைய போட்டிகளையும் சமாளித்து பெயர் பெறலாம் என கூறப்படுகிறார் எஸ்பி மணியம். There is competition very high. ஆனா என்னன்னா நம்மளுக்கு ட்ராக் ரெக்கார்ட்னால so they don't take any risk to give other people. நம்ம கிட்ட வந்துருவாங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. நம்ம வந்து இந்த மாதிரி ரோட்டோ பிஸ்னஸ் வந்து ரொம்ப செஞ்சிட்டோம் சீ ஃப்ரைட்ல. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் we are doing air freight for 100 ton piece. One piece is going.
ஸோ மற்றபடி ஸ்மால் காகோலாம் இருக்குது, 20 டன் 30 டன்லாம் இருக்குது. இதுக்கு முன்ன வந்து நாங்கள் ஒரு ரோட்டோ செஞ்சோம், அது 60 டன்னு, அது சின்னது. இப்போ செஞ்சதுதான் அது பெருசு. ஸோ அந்த பாய்ச்சி. ஸோ அந்த ட்ராக் ரெக்கார்ட் வச்சு தான் நம்மளுக்கு பிஸ்னஸ் கொடுப்பாங்க. ஸோ மலக்காஃப்லாம் வந்து பெரிய கம்பெனி, லிஸ்டட் கம்பெனி. ஸோ அவங்க வந்து they won't take risk on the giving a unknown company or beginner company or even an experienced company. They won't give. They will see the track record, what you have, past track record. ஸோ அந்த ரெக்கார்ட் இருக்கிறதுனால we are less competition. தரம் நிரந்தரம் என்ற வகையில் வாடிக்கையாளர்கள் மத்தியில் நம்பகத்தன்மையை பெற்று நிற்கிறது ஏபிபி குளோபல் லாஜிஸ்டிக்ஸ். வர்த்தகத்தை எடுத்தோம் முடித்தோம் என்றில்லாமல் வாடிக்கையாளர்களுடன் சுமூக உறவில் இருப்பதும் இவருக்கு கை கொடுத்திருக்கிறது. I mean, the trust is very important among business, business people. அவங்களுக்கு நம்மள trust இருக்கிறதுனால நம்ம கொடுக்குறாங்க. ஆனா அதே நேரத்தில் நம்மளோட communication and PR with the customer also very good. ஸோ அதனால வந்து ஒரு லூப் பண்ணா என் கம்பெனி பேர் சொல்ல மாட்டாங்க. எஸ்பின்னா அது ஏபிபின்னு அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் ஈஸி. குடும்ப கஷ்டத்தால் எஸ்பிஎம்ஐ தாண்ட முடியாமல் போனாலும் சாதிக்க அது ஒரு தடையாக இல்லை. தனக்குள் இருந்த திறமையை வெளிக்கொணர கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தியவருக்கு விடாமுயற்சி தாரக மந்திரமாக அமைந்திருக்கிறது. We have a land estate இருந்துச்சு, சின்ன லேண்ட் இருந்துச்சு. Father asked me to take care of the land, so my friends all studied and came to KL, and then one of my friends said, okay, KL போன்னு சொன்னாரு. இருதலியோட தான் வந்தேன் KLக்கு. So from there I progressed slowly, working here and there, a lot of hard work I put on myself. I was a lorry Clinton, அது transport தான் போச்சு, lorry Clinton, and slowly into construction. And I went to I was working in a supermarket called Jaya Supermarket, bakery ஒரு 5 years I was there. Then after that I came out and then I joined the logistic company in Subang Airport. பணி நிமித்தம் ஓய்வில்லாமல் உழைத்த காலத்தில் இவருக்கு பெரிய உறுதுணையாக இருந்தவர் மனைவி ராஜாத்தி. இன்றும் இன்னொரு நிறுவனத்தை கவனித்துக் கொண்டு குடும்பத்தையும் கவனித்து வருகிறார். இவரின் மூத்த மகன் அரவிந்த் மணியம் ஏபிபி குளோபல் லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனத்தின் திட்ட மேலாளராக தந்தைக்கு உதவுகிறார். Wife ரொம்ப சப்போர்ட். I mean, in terms of business wise, and I was traveling a lot overseas, and she also part of the progress. She did a lot of support on me. Basically, I'm semi-retired. So my son is looking after. அவரு தான் இப்போ இதுக்கப்புறம் கம்பெனி எடுத்துறான்னு. ஸோ ஐ எம் நாட் கோயிங் எனிவேர். ஸோ ஐ எம் ஜஸ்ட் I will be advisor and chairman of the company, and my son will be looking after the company. So அவரோட future plan எனக்கு தெரியாது. ஸோ சாதிக்க குறுக்கு வழி கிடையாது. உழைப்பே உயர்வு என்பதை இளைஞர்களுக்கு எஸ்பி மணியம் கொடுக்கும் அறிவுரையாக உள்ளது. Nowadays, younger generation all looking for shortcut. Basically, they are not looking for putting effort. அந்த ஒரு தாட் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு வேலை செஞ்சு நாளைக்கு பணக்காரன் ஆகணும், அந்த மாதிரி நினைக்கிறாங்க. அது வந்து வெரி ராங் கான்செப்ட். இப்போ லாஜிஸ்டிக்லாம் எடுத்து ரன் பண்ணீங்கன்னா, இப்போதைக்கு லாஜிஸ்டிக் எடுத்து புதுசாக ஒரு திறக்கிறதுனா இட் இஸ் நாட் ஈஸி. ஸோ பேசிக்கலி லாஜிஸ்டிக் கம்பெனி இஸ் அ ஃபைனான்ஸ் கம்பெனி. ஸோ பீப்புள் ஜாமான் எடுத்துக்குள்ள நாங்கள் தான் ஃபைனான்ஸ் பண்ணி ஜாமான் ப்ளே பண்ணி அவங்களுக்கு அனுப்பி அப்புறம் 30 நாள் 40 நாள் கழிச்சு தான் நம்மளுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ யூ நீட் லாட் ஆஃப் கேஷ் ஃப்ளோ இந்த பிஸ்னஸ்ல. ஸோ வாட் மை அட்வைஸ் இஸ் டு யங் ஜெனரேஷன், ஒர்க் ஹார்ட், லேர்ன் த ஜாப். ஒன் யூ லேர்ன் த ஜாப், யூ காட் a skill and all that, easy. இது போன்ற துறைகளில் இந்தியர்கள் சாதித்து வருவது இவர்களுக்கான மேம்பாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய சமுதாயத்துக்கான பெருமையும் கூட. சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு சிறந்த முன்னோடி என்பதும் மறுப்பதற்கில்லை.